பெரிய ஏசிக்கெல்லாம் செலவு பண்ணவே வேணாம், 1500 ரூபாய்க்கு இந்த ஏசி போதும் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் உண்மையிலேயே அந்த அளவுக்கு இருக்கா பார்த்துருவோம். ஸோ இது தாங்க ஏர் கூலர் ஃபேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் தண்ணி ஊற்றணும், கீழே வந்து ஃபேன் இருக்குது. ஃபேனில் ரீசெண்ட் டைமில் இதேமாதிரி நிறைய ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ இதேமாதிரி ஃபேன் வாங்குறது ஒருத்தா இல்லையா, இது யாருக்கு செட் ஆகும் செட் ஆகாது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர்டர் பண்ணி 2 நாளில் பொருளுமே கைக்கு வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பண்ணிட்டு ரிவ்யூக்கு போகலாம். பேக்கேஜ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்குது, சின்ன மேனுவல் கேட் அண்ட் சார்ஜிங் கேபிள், கூடவே ஒரு சின்ன ரோப் இருக்குது. ஃபேனை பொறுத்த சொல்லலாம் ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ஹெவி வெயிட்டே கிடையாது. ஏன்னா இதில் இன்பில்ட் பேட்டரி கிடையாதுங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட சொல்லலாம். தென் டைப் சி கேபிள், இது வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கூட ஒரு சின்ன ரோப் இருக்குது, நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கோ அது தொங்க விடுறதுக்கோ இது யூஸ் ஆகும். டாப்ல இருக்க கண்டெய்னருக்குலாம் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் மிஸ்ட் வரும். பட்டன்ஸை பொறுத்தவரை முதல் 4 பட்டன்ஸ் தான். ஃபேனுக்கு, மிஸ்ட்டுக்கு அண்ட் லைட்டுக்கு டைமர். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் செட்டப் பண்ணியாச்சு. ஒரு பவர் பேங்க் இருந்தால் மட்டும் தான் உங்களால் ரன் பண்ண முடியும், கேரி பண்ணிட்டு போக முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் சார்ஜ் அடாப்டரோட தான் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். தென் கூலிங்கை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா, நான் கை வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ரேஞ்ச் வர கூலிங் வருது. பட் கொஞ்சம் பேக்கில் போகும்போது கூலிங்கிறது இல்லை. ஸோ இந்த ஃபேனை பொறுத்தவரை மிஸ்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. கூலிங் கிட்ட கை வைக்கும்போது நல்ல கூலிங் இருக்குது. பட் இதுக்கு மெயின் டிஸ்அட்வான்டேஜ், நீங்கள் கொஞ்சம் கிட்ட வச்சு படுக்கும்போது உங்களுக்கு கோல்டு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மல் ஏர் கூலராக கொஞ்சம் தள்ளி இருக்கும். பட் இது நீங்கள் கிட்ட வச்சா தான் கூலிங் வருங்கிறப்போ மேக்ஸிமம் தலை கிட்ட தான் வைப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு கோல்டு வரும். அடிக்கடி உங்கள் ஏரியாவில் பவர் கட் இருக்கும். உங்களோட ஒரு பவர் பேங்க் இருக்குன்னா மேபி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை நான் 5ஆம் நம்பர் ஃபேனில் தான் வீட்டிலேயே தூங்குவேன் அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஃபேன் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது.